ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரவீனா பட்டர்பட்ஸ்லேருந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நான் 2 குர்த்திஸ் வந்து வீடியோஸ் போட்டுட்டேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், செக் அவுட் பண்ணுங்கள். குர்த்தி 1, குர்த்தி 2 சீரீஸ் போட்டுட்டேன். இது வந்து குர்த்தி 3 சீரீஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டி வியர் பீஸு. இதை நீங்கள் எங்கேயுமே சர்ச் பண்ணிங்கன்னா கூட கிடைக்காது, அந்தளவுக்கு ஒரு மாஸ் பீஸு உங்களுக்கு. பாருங்கள், இதில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோன்னு. இந்த மாதிரி ஒரு ஒர்க் வச்சு, ஹேண்ட்மேடு ஒர்க் வச்ச ஒரு பார்ட்டி வியர் குர்த்திஸ் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு இது வந்து மைன்யூட் ஒர்க் பண்ணியிருக்கு. நான் உங்களுக்கு கிட்ட கூட காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்டில் வித் ஜோரா எம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்கு. வித் ஜோரா எம்ப்ளிஷ்மெண்ட்னா உங்களுக்கு இங்கே நடுவில் மட்டும் அந்த சில்வர் கலரில் லைன்ஸ் மாதிரி தெரியுதுங்களா, அந்த சில்வர் கலர் லைன்ஸ் தான் வித் ஜோரா எம்ப்ளிஷ்மெண்ட்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பாடி ஃபுல்லாகவே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எம்ப்ளிஷ்மெண்ட் மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங்கும் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எம்போஸ் பண்ண மாதிரி ஒரு பிரிண்ட் இருக்கும். சூப்பர் பீஸுங்க இது. இதில் வந்து 4 கலர்ஸ் அவைலபிள். சைஸஸ் பார்த்தீங்கன்னா M to XXL இருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு மிரர் ஒர்க்கும் பண்ண மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபுல்லாக மிரர் வச்சுட்டு உள்ளேயும் ஸ்டிச்சிங்கும் பண்ணியிருக்கு. இந்த மிரர் வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை நானே யூஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஏன் உங்களுக்கு ட்ரெஸ் வியர் பண்ணுறது இல்லைன்னா, இது நாங்கள் சேலுக்கு உண்டான ப்ராடக்ட். இதை வந்து நாங்கள் வியர் பண்ணி உங்களுக்கு திருப்பி அனுப்பக்கூடாதுங்கிற ஒரே ஒரு ரீசனால தான் நாங்கள் வியர் பண்ணுறது கிடையாது. டாலுக்கு வியர் பண்ணி கொடுக்குறோம். சில பொட்டிக்ஸ்லாம் அவங்களே வியர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வியர் பண்ணிட்டு அதே ப்ராடக்ட்டை தான் உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. பட் அது எங்களுக்கு இஷ்டம் இல்லை. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நாங்கள் டாலுக்கு வியர் பண்ணுறோம். இது வந்து எனக்கு கம்பேரிசன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. சில பேர் வந்து நீங்கள் ஏன் வியர் பண்ணி போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க. அந்த ஒரு ரீசனால தான் நாங்கள் வியர் பண்ணுறது கிடையாது. இந்த ப்ராடக்ட்டு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லாயலாக கஸ்டமருக்கு இருக்கணும், அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட ஃபுல் நோக்கம். அதனால தான் நாங்கள் உண்மையாகவே சொல்லிடுறோம், நாங்கள் வியர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு செல் பண்ணணுன்ற இது எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அதனால தான் டாலுக்கு வியர் பண்ணுறோம். இதில் போடுறதே உங்களுக்கு பாருங்கள், இதே இதுதான் ஃபிட்டிங் தான் உங்களுக்கும் இருக்கும். அது எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். இதோட எங்களுக்கு 5 கலர் இதோட சேர்த்தா இது வந்து ஒயின் கலர் இல்லைன்னா கிரேப் கலர்னு கூட சொல்லலாம். இதுலயே இன்னும் 4 ஷேட்ஸ் எங்களுக்கு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் தெரியுதுங்களா, ராணி பிங்கோட இது வரும். நான் இங்கே வச்சுக்கிறேன், ஒரே நிமிஷம் பாருங்க. இது ராணி பிங்க் ரொம்ப டார்க்காக இருக்கும். அதே இந்த கலர் உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இது ரெட்டு வேற, ராணி பிங்க் வேற. சில பேர் வந்து ராணி பிங்க்னா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் நான் இப்போ வியர் பண்ணியிருக்கிறது ராணி பிங்க் தான். இந்த இதுவும் பாருங்க, போட்டுட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனீங்கன்னா செம்ம கிராண்ட் லுக் கிடைக்கும். இது ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இதை வாங்கிட்டு நீங்களே வந்து செம்ம சூப்பராக இருக்குது சிஸ் அப்படின்னு நீங்களே எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பீங்க. அந்தளவுக்கு செம்ம மாஸ் பீஸ் இது. இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்டர்ட் கலர் ஒன்று, மஸ்டர்டு, சிலருக்கு வந்து எல்லோன்னு சொல்கிறீங்க, சில பேர் மஸ்டர்ட். இது வந்து மஸ்டர்ட் ஷேடு. இதுவும் வந்து செம்ம பீஸு. உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பும் எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒரு க்ளோஸ்அப் வியூவும் காமிக்கிறேன். இதுவும் பாருங்கள், தெரியுதுங்களா? ஓகே, ராணி பிங்க்கும் ஒரு தடவை காமிச்சிடுறேன், அதையும் ஒரு தடவை பார்த்துருங்க. இது பாருங்கள். நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர், பாட்டில் கிரீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிரீன் கலர். க்ளோஸ்அப் வியூவும் காமிக்கிறேன், லாங் டிஸ்டன்ஸ் வியூவும் காமிக்கிறேன் பாருங்க. அடுத்த ஷேட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர். அடுத்த ஷேடு வந்து டொமேட்டோ ரெட்டு. செம்ம ரெட்டுங்க இதானா. அப்படியே ஃபேராக இருக்கவங்கலாம் போட்டாங்கன்னா அப்படியே செம்ம சூப்பராக இருக்கும். இது ஒரு ரெட் கலர் ஒன்று. இதுவும் க்ளோஸ்அப் காமிக்கிறேன் பாருங்கள். டொமேட்டோ ரெட்டு. இதிலெல்லாம் நான் உங்களுக்கு சம்கி ஒர்க்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, தெரியுதுங்களா? இது எல்லாமே மைன்யூட்டாக எல்லாமே ஹேண்ட் ஒர்க் பண்ணி எம்போஸ் பண்ணியிருக்கிற ஒர்க் தான். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு எங்கே தேடினீங்கனாலுமே கிடைக்காது. இது வந்து நம்மளே வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுற ப்ராடக்ட் தான். இது லாஸ்ட் பீஸு. ஆஸ் யூஷுவல் நம்ம டால்க்கு வியர் பண்ணியிருக்க அதே இதுதான், வைன் கலர். இந்த 5 கலரில் உங்களோட கலர் ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க
இந்த 5 கலரில் உங்களோட ஃபேவரட் கலர் என்ன கலர் அப்படின்றதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா என்னோட 5 கலருமே என்னோட ஃபேவரெட்டு. என்னை விட்டிங்கன்னா நான் 5யுமே எடுத்துருவேன். அந்தளவுக்கு நான் வந்து ஃபேவரெட்டு. இதில் எங்களுக்கு நிறைய கலர்ஸ் காமிப்பாங்க, பட் நாங்கள் பிக் பண்ணுற கலர்ஸ் தான் இதெல்லாமே. இது எல்லாமே எங்களுக்கு எப்பயுமே ரிப்பீட்டடாக ஃபாஸ்ட் மூவிங்கான கலர்ஸ். அதனால தான் நாங்கள் அந்த கலரையே நாங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறது. சில கலர்ஸ் எல்லாம் வந்து போகவே போகாது. அந்த கலர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிக்கும், பட் கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்குறப்ப அந்த கலர் அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அந்த மாதிரி கலர்ஸை நாங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மெஜாரிட்டி கலர்ஸை வந்து நாங்கள் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இது வந்து M2XXL ஹேண்ட் ஸ்டாக்கு ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே அன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ட்ராக்கிங் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும்.